தினமும் 20 மாத்திரை, உடல்நிலை பாதிப்பு, வழக்கை ரத்து செய்ய கோரி மீரா மிதுன் மனு, ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. தினமும் 20 மாத்திரைகள் எடுத்து வருவதால் தமது உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடும் அதிக அளவில் உள்ளதாகவும் மனுவில் தெரிவித்திருந்தார். பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்த நடிகை மீரா மிதுன் குறித்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு மீரா தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜெயம் ரவியின் ரோமியோ ஜூலியட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான மீரா மிதுன் அதற்கு பிறகு 8 தோட்டாக்கள், தானா சேர்ந்த கூட்டம், என்னங்க சார், உங்கள் சட்டம் உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். நடிகையும் மாடல் அழகியுமான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ பதிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மீரா மிதுன் மீது போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து மீரா மிதுன், அவரது நண்பர் ஷாம், அபிஷேக் ஆகியோரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். அதன் பிறகு மீரா மிதுன் விசாரணைக்கு ஆஜராகாததால் 2022ஆம் ஆண்டு அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே கடந்த 3 ஆண்டுகளாக மீரா மிதுன் தலைமறைவாக இருந்த மீரா மிதுன் சமீபத்தில் சென்னை திரும்பிய நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதனையடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய கோரி மீரா மிதுன் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தினமும் 20 மாத்திரைகள் எடுத்து வருவதால் தனது உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடும் அதிக அளவில் உள்ளதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய சூழலில் விசாரணையை எதிர்கொள்ள முடியாத நிலையில் உள்ளதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த ஐகோர்ட் வழக்கை ரத்து செய்ய கோரி விசாரணை நீதிமன்றத்தில்தான் மனு தாக்கல் செய்ய முடியும் என கூறி மீரா மிதுனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.